நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். பெரிதினும் பெரிதுகளினுடைய மிக முக்கியமான கட்டம். இதில் வெற்றி பெறப் போகும் கல்லூரி பெரிதினும் பெரிதுகளினுடைய கால் இறுதிக்குள் நுழையப் போகிறது. இன்றைய பெரிதினும் பெரிதுகளில் விவாதிப்பதற்காக 2 கல்லூரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக பெரியார் பல்கலைக்கழக மாணவர்கள் சேலம். வெல்கம் டு தி ஷோ. இவர்களோடு மோதப் போவது ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சென்னை. வெல்கம் டு தி ஷோ. ஜனநாயகம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய சிறப்பான கூறுகளில் ஒன்று கருத்து சுதந்திரம். உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்ற ஒரு சிறப்பு இந்தியாவிற்கு உண்டு. நம்ம எதை சிறப்பு என்று நம்ம பேசிட்டு இருந்தோமோ அந்த ஜனநாயகம் தான் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். அது சீனாவை கம்பேர் பண்ணி கூட இருக்கலாம். இந்த ஜனநாயகம் என்கிற அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதா, முட்டுக்கட்டையாக இருக்கிறதா? இது குறித்துத்தான் நாம் விவாதிக்க போகிறோம். உங்கள் இருவரில் யார் கால் இறுதிக்குள் நுழைய போவது என்பதை தீர்மானிப்பதற்காக நம்ம பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. முதலாவதாக பத்ரி அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சார். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சார். புகழேந்தி அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சார். பெரிதினும் பெரிதுகள் எழுப்ப போகின்ற முதல் கேள்வி, தனி மனிதனின் பொருளாதார முனைப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் ஜனநாயகமே சிறந்த வழி. ஜனநாயகமான பொருளாதாரம் ஏற்றத்தாழ்விற்கு வழிவகுக்கிறது. இது குறித்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டும். பெரியார் யூனிவர்சிட்டி ஜனநாயகமான பொருளாதாரம் எப்படி ஏற்றத்தாழ்விற்கு வழிவகுக்கிறது? யார் பேசப் போகிறீர்கள்? ஜனநாயகம் நமக்கு புதுசு இல்லை. உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளும் நமக்கு புதுசு இல்லை. சாதாரணமாக நடந்து போகும்போது ஒரு சின்ன சின்ன நகரங்களில் கூட இன்றைக்கி நிறைய நகைக்கடைகளை பார்க்கலாம். நகைக்கடைகளில் கூட்டம் அலமுது. அதுவும் சில குறிப்பிட்ட தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் காலையிலேருந்து அலமுத ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்தியா ஒரு அருமான வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த பக்கம் தள்ளி போனோம்னா அதை விட 10 மடங்கு அதிகமான கூட்டம் ரேஷன் கடைகளில் உளுத்து போன அரிசியை வாங்குறதுக்காக காத்துட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோயில்களில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 2 பெரிய நிலைகளை, ஏற்றத்தாழ்வினை இந்த தனியுடைமையை ஆதரிக்கின்ற ஜனநாயக முறை தான் உருவாக்குகிறது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். பள்ளத்தை நோக்கிய பாய்ந்திடும் வெள்ளமும் பாரில்லோர் இதை நன்கறிவர், இங்கு மேட்டினை நோக்கிய பாயுதே எங்கள் வளமைகள் செல்வங்கள் யாவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் எழுதுறார். ஸோ நம்முடைய செல்வங்கள் வளமைகள் எல்லாம் எப்பவுமே மேட்டுக்குடியை நோக்கிய சென்று கொண்டிருக்கிறது. ஸோ தனிமுடியை ஆதரிக்கின்ற இந்த ஜனநாயக சமுதாயத்திலே ஒரு மனிதன் தனி மனித வளர்ச்சிக்காக செய்கின்ற எல்லா காரியங்களும் அவனுடைய சாமர்த்தியங்களாக, அவனுடைய குற்றங்களோ சட்டமீறல்களோ எல்லாமே வந்து அவனுடைய சாமர்த்தியமாக பார்க்கப்படுகின்றது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்றது ஜனநாயகவாதிகளோட ஒரு வாதம். நான் சொல்கிறேன், இதே நாட்டில் தான் 3200 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுற ஒரு மன்னரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திருவோரத்தில் பிச்சை எடுக்கிற வீடே இல்லாத ஒரு மன்னரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து லஞ்ச ஊழல். ஜனநாயகத்தில் இது ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயமாகி போச்சு. ஊழல் இன்னைக்கு எந்த அளவுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனி மனித மேம்பாட்டுக்காக எத்தகைய தவறுகளையும் செய்ய துணிகின்றான். அதனால் இந்தியாவுடைய பெரும்பான்மை செல்வம் வந்து கருப்பு பணமாக வெளிநாட்டுகளில் முடக்கப்படுகின்றது. தனி மனிதனின் பொருளாதார முனைப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் ஜனநாயகம் தான் சிறந்த வழியாக இருக்க முடியும். எப்படி? ஒரு தனி மனிதனோட பொருளாதாரம் சார்ந்த முனைப்புக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஆஃப் லா, அதாவது ஒரு எக்கனாமிக் பாலிசி. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமிக் பாலிசி செய்யறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி செய்யறாங்க? மக்களுக்காக தான் அந்த எக்கனாமிக் பாலிசி செய்யறாங்க. மக்களை மைண்டில் வச்சுட்டு தான் அந்த எக்கனாமிக் பாலிசி அவங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுட்டு செய்யறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட க்ரோத்துக்கு வந்து கண்டிப்பாக ஜனநாயகத்தில் ஒரு வழி இருக்கு. இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ட்ரூ, அதாவது ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதாவது நாட்டில் என்ன நடக்குது, அதாவது ரஷ்யா மாதிரியான அயன் கர்டன் கண்ட்ரி அப்படி இல்லாமல் வந்து ஒரு ஓப்பன் கண்ட்ரி என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்
சப்போர்ட் தேவை. அதாவது கவர்மெண்ட் இது போத் மானிட்டரியாவும் சரி மாரலாவும் சரி எதோ லோன்ஸ் மூலமாவோ இல்ல ஃபண்ட்ஸ் மூலமாவோ இல்ல ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் இது கண்டிப்பா தேவை. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல நிறையவே இருக்கு. அண்ட் ரைட் டு சூஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குங்க. உங்களுக்கு பிடித்த தொழிலை நீங்கள் செய்யலாம். உங்கள் பொருளாதார உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த முறையை நீங்கள் கையாளலாம் அப்படின்ற ஒரு பேசிக் பாயிண்ட் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ்லேயே இருக்கு. அண்ட் இன்னொன்று ரைட் டு மூவ் ஃப்ரீலி வித்தின் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. இப்போ நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கேன், நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்கேன் நிறைய இடத்துல. நான் அதெல்லாம் இப்போ ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எல்லாம் மைக்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ஈஸி ஒரு ஸ்மூத் என்விரான்மெண்ட் வந்து ஜனநாயகம் ஏற்படுத்தது. பல்வேறு தரவுகளை சும்மா கடன்னு வச்சிருக்கீங்க லட்சுமி. வாழ்த்துக்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தனிமனித மேம்பாடுன்னு சொல்றீங்க. அது நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இங்க சுயமுன்னேற்ற புத்தகங்கள் மிக அதிகமாக விற்கும் பொழுது தனிமனித மேம்பாட்டுக்கான எல்லா குறுக்கு வழிகளையும் மக்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி, ஒரு தனிமனிதனோட வெற்றி தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அந்த தனிமனிதனோட வெற்றிக்கு பின்னாடி மீறப்படுகின்ற சட்டங்கள், தோற்கின்ற மனிதர்களை பத்தி நீங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க, ஓகேயா? ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அன்அக்கௌண்டபிள் கரப்ஷன் கிடையாது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு எடுத்துட்டாலே அன்அக்கௌண்டபிள் கரப்ஷன் கிடையாது. தவறு செய்தால் உன்னை கேட்பதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் எல்லாமே சரியா கிடைக்குது இல்லைங்க. கல்வியிலையும் மருத்துவத்திலையும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. நீங்க படிக்கிற கோர்ஸ் நீங்க படிக்கலாம், ஆனா எல்லா மாணவர்களாலும் படிக்க முடியாது. நான் கிராமப்புறத்துல இருந்து வரேன், சரிங்களா? கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய தகுதி இருந்து எத்தனை மாணவர்கள் படிக்க முடியுது? மருத்துவத்தில் எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு நீங்க அங்கே பாக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது ஒரு தனி மனிதன் எப்படி தடையெல்லாம் முன்னேற முடியும்? நீங்க உங்ககிட்ட தேவையான முதலீடு இருக்கும்போது நீங்க முன்னேறலாம். ஆனா முதலீடு இல்லாம எத்தனையோ ஏழைகள் இன்னும் ரோட்டோரத்தில் கிடக்குறாங்க. இந்த விவாதத்தில் நாம் வைக்கக்கூடிய கேள்வி, திட்டங்களை வேகமாக நிறைவேற்றுவதற்கு இந்த ஜனநாயகம் என்கிற அமைப்பு தடையாக இருக்கிறது. இந்த ஜனநாயகம் என்கிற அமைப்பு தான் நம்மை வீழ்ச்சியில் இருந்து மீட்கிறது. பெரியார் பல்கலைக்கழகம் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக போடப்படுற திட்டங்கள் வந்து ஜனநாயகம் என்ற போர்வையில் இருக்கிற சில போலி அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் அவங்க சுயநலத்துக்காக அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுல காலதாமதம் ஏற்படுத்துறாங்க. திட்டங்கள் வந்து மேல் வர்க்கத்தை கொண்டே போடப்படுகிறது. ஐஸ் கட்டி ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது வந்து ஒவ்வொரு கையா மாறி கடைசியில் போகும்போது ஒரு தண்ணியாக தான் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து பல ஆண்டுகள் ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வரலாம், இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டம் வந்து அதுக்கான நிதி எல்லாம் ஒதுக்குறாங்க, அதுக்கு வந்து அடிக்கலும் நாட்டிட்டு போயிடுறாங்க. பட் அந்த திட்டத்தை செய்கிற டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு மினிஸ்டரோ இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 2 நாளுக்குள்ள ஒரு சாலை அமைக்கிறதாகட்டும், குடிநீர் ஆகட்டும், சாக்கடை வசதி ஆகட்டும் செயல்படுத்துறாங்க. அப்போ அந்த திட்டத்துக்கான நிதி எங்கிருந்து வருகிறது? ஒரு மக்களுக்காக சில திட்டங்களை அரசாங்கம் விதிக்குது. அந்த திட்டங்கள் வந்து சிலது நல்ல பயனுள்ள திட்டங்களாக இருக்குது, சிலது குறைபாடுள்ளதாக இருக்குது. பயனுள்ள திட்டங்களை மக்கள் ஆதரித்து நிலைநிறுத்துறது ஜனநாயகம், பயனில்லாத அதாவது குறைபாடுள்ள திட்டங்களை எதிர்த்து செயல்படுவதும் ஜனநாயகம். ஒரு சில திட்டங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் 1969 இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது எப்படின்னா ஒரு 14 நேஷனல் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்ன்ற வந்து நேஷனலைஸ் ஆக்கி ரிசர்வ் பேங்க் கிட்ட லைசன்ஸ் வாங்கினா தான் ஒரு புதுசாக ஒரு வங்கி துவங்க முடியும் என்ற கட்டாயத்தை கீழே வருகிறது. இது எப்போ யூஸ் ஆகுதுன்னா 2009 ரிசெஷன் நமக்கு வருது. இந்த ரிசெஷன் பீரியட்ல எல்லா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியும் அமெரிக்காவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்பி இருந்தா நம்ம இந்தியன் எக்கானமி சரியாம ஸ்டேபிளா அது வந்து ஒரு நின்னதுக்கு காரணம் இந்த நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்ற பாலிசி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1943 பெங்கால்ல ஃபேமைன் நடந்தது. அது தொடர்ந்து பெங்கால் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரலா ஒரு அஃபெக்டட் இதுவாகவே வந்தது. அதுக்கப்புறம் ட்ரவுட் வந்து 1979 அப்புறம் அங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னா ஆப்ரேஷன் பார்டான் இந்த சிஸ்டம் படி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மருக்கு உழுபவனுக்கே நிலம்ன்ற கான்செப்ட் வந்து ஒரு ஃபார்மருக்கு நிலத்தை கொடுத்து இரிகேஷன் ப்ராசஸை கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அக்ரிகல்ச்சரில் 17 மேஜர் ஸ்டேட்ஸ் அக்ரிகல்ச்சரில் இப்போ பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒரு திட்டம் வருதுன்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு லேக் டைமா பாக்குறீங்க. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு பாக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ரைட்ஸ் கொடுக்குறோம். உன்னோட உரிமையை சொல்லு, அந்த திட்டத்தை பத்தி உன்னோட கருத்து என்ன ரெண்டுத்துக்குமே கொடுக்குறோம். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் டைமா தான் நாங்க பாக்குறோமே தவிர இதுவா பார்க்கல. ஒரு டிஸ்கஷன் டைமா இருக்கிறத நீங்க எப்படி ஒரு லேக் டைம்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன். டிஸ்கஷன் டைம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளானை போட்டு அந்த டிஸ்கஷன் பண்ணுற டைம்லேயே வந்து அந்த டியூரேஷன் போயிடுது. அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இங்கே கிடையாது, ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ அடுத்த ஆட்சிக்கு வரவங்க அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா?
கிடையாது. ஒரு பிளான் எடுத்துட்டு வரீங்கன்னா திடுதிப்புன்னு எடுத்துட்டு வந்துட முடியாது. நாளைக்கே வந்து நிறைய பேர் மறியல் பண்ணுவாங்க. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? எல்லாரையும் சமாதானப்படுத்தணும். இது வந்து டிஸ்கஷன் டைம், இட்ஸ் நாட் அ லேக் டைம். ஒரு ஸ்டேபிள் டெமோக்ரஸிக் growth நம்ம இந்தியாவில் இருக்கு. எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது தாஜ்மஹால் ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் பெராக்சைடும் மத்துரா ரிஃபைனரிஸ்லேருந்து வந்து போய் சர்ஃபேஸை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. 1970s நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. 10 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ஆக்ராவில் இருக்க ரிஃபைனரிஸையும் ஃபவுண்டரிஸையும் சீல் வச்சு மூடுறாங்க. எங்க தாஜ்மஹால் வேணும்னு. இதே மீதி சர்வாதிகார நாட்டில் முடியுமா? ஜனநாயகத்தின் குரல் ஒலித்ததால் தான் அதை மூடுறாங்களே தவிர எப்படி முடியும்? இதுக்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் அவங்க அதாவது மத்துரா ரிஃபைனரிஸ்க்கு ஆதரவாக இருந்தாங்க. ஜனநாயக அமைப்பில் இருப்பதால் நமது பொருளாதார முன்னேற்றம் வேகமாக இல்லை என்று ஒரு தரப்பும், சரியான வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று மறுதரப்பும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நவீன பொருளாதார வளர்ச்சினா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். இந்த மாடர்ன் எக்கனாமிக் growthோட சில ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஹை எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும். அதாவது எந்த எக்கனாமிக் பாலிசிஸையும் நம்ம இம்பைப் பண்றதுக்கு, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு ஹை எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும். த ஃப்ரீடம் டு bring up an enterprise, the franchise or movement or a trade concept எல்லாமே வந்து only in a democratic setup all these are possible. Any economic policy நம்ம imbibe பண்றதுக்கு. அதுக்கு அடுத்து ஒரு high human capital ஓட accumulation only in a democratic society it is possible. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப important point, ஒரு மாடர்ன் எக்கனாமிக் பாலிசி ஒரு கண்ட்ரில செட்டப் ஆகணும் அப்படின்னா அதோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். only in a democratic system everything is well defined, it is structured, it is completely defined. ஒரு புரோட்டோடைப் இருக்கு, ஒரு லே அவுட் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தாதான் எந்த எக்கனாமிக் பாலிசியும் நம்மளால இம்பைப் பண்ண முடியும். டெலிகாம் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல தான் ஒரு பப்ளிக் செக்டாரும் ஒரு பிரைவேட் செக்டாரும் ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் காஸ் பண்ணாம கோ எக்ஸிஸ்ட் பண்ணுது. அதாவது ஒன் அப்ரிஷியேட்ஸ் அனதர் அண்ட் எதை பிரைவேடைஸ் பண்ணணும், எதை பப்ளிக் செக்டார்க்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸும் we bring it to the rights of the people. Everybody has a voice over sectorizing all this. ஒரு காலத்துல கிராமப்புறங்கள்ல பிசிஓவே கிடையாது. இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் போன்ஸ் இருக்கு. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் a remarkable place in the telecom industry. இதோட கான்செப்ட் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டாரோட கோ எக்ஸிஸ்டன்ஸால தான் இந்த விஷயங்கள் நடந்தது. எந்த டெவலப்மெண்ட் நம்ம எடுத்துட்டாலுமே இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பை வச்சு தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ முதலில் மாற்றம், ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிஃபார்ம் வித் இன் த சிஸ்டம். த சேஞ்சிங் த சிஸ்டம் கம்ப்ளீட்லி. அதுக்கு ஜனநாயகத்தையே மாற்றத்துக்கு உட்படுத்தணும். தேங்க்யூ சர்வதா. பெரியார் பல்கலைக்கழகம், உங்களுக்கான தருணம் துவங்குகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒன்று சுயசார்பாக இருக்கணும், தொழிலாளர் விவசாயிகள் கூட்டமைப்பு உடையதாக இருக்கணும், சமூக சமத்துவம் உடையதா, சமுதாயத்துக்கு ஏற்றதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கான ஒரு மாற்றா நான் நினைக்கிறேன். இப்போது அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த சூழலில் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை உற்பத்தி பண்ணுறான். ஆனால் அந்த விவசாயி வந்து அதுக்கான விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கா? அது வந்து ரொம்ப கேள்விக்குரிய விஷயம். ரெண்டாவது, பாராளுமன்ற திருத்தம், சட்ட திருத்தம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே, அதை சார்ந்து மட்டுமே திருத்தங்கள் கொண்டு வரப்படுது. இல்ல அருண், இப்ப இருக்கக்கூடியதை விட என்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க கேட்டதுனால ஒரு சில விஷயங்கள், தனியார் துறை மயமாக்கலை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது நீங்க அவங்கள அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்திலேயே நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற உரிமைகளை விட்டு கொடுத்துறீங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, மாற்றம் தேவைன்னு சொல்றீங்க. ஜஸ்ட் டெல் மீ ரெண்டு மாற்றங்கள். இந்த இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆன இவ்வளவு எலாபரேட்டிவான ஒரு சிஸ்டம், உலகமே வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி பெஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற சிஸ்டம்ல எனி டூ எக்ஸ்பிளிசிட் சேஞ்சஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் ப்ளீஸ் டெல். இப்போ நீங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க மட்டும்தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த நிலை மாதிரி அதில் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகளை களையக்கூடிய உரிமை நமக்கு வேணும். இப்படியான ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். திரு திருச்சி சிவா அவர்கள், நீங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால இவர்களினுடைய இந்த விவாதத்தில் எதை பேசுவதற்கு தவற விட்டார்கள்? ஒன்றை நீங்கள் மறுக்கிற போது அதற்கு மாற்றை தர வேண்டும். இது வேண்டாம் என்று சொல்லுகிற போது வேண்டாம் என்பதற்கும் அழுத்தமான காரணங்கள் வேண்டும். மாற்றுத் திட்டம் என்று ஒன்று சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும்.
அதுதான் வாதத்தில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான தகுதி. நான் இந்த பக்கம் வருகிற போது செல்லிடப்பேசியின் வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியவில்லை. ஜனநாயகம் இல்லாத நாடுகளில் தகவல் தொடர்பு வளரவில்லையா என்று கேட்டால் வளர்ந்திருக்கிறது. ஆக எல்லோரிடமும் கையிலே இது இருக்கிறது என்று சொல்லுகிற காரணத்தால் அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் என்கின்ற வாதம் எடுபடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய சிறப்பு என்பதெல்லாம் அவர் அடுக்கடுக்காக எடுத்து வைத்து கடைசியாக ஒரு கேள்வியை அழுத்தமாக வேகமாக வைத்தார். நீங்கள் கூட அதை எடுத்து சொன்னீர்கள். மாற்றம் தேவை என்கிறீர்களே, என்ன மாற்றம் தேவை என்றார். அதற்கான பதில் இல்லாத காரணத்தால் வாதத்தின் அடிப்படையிலும் வாதங்களை எடுத்து வைத்த அடிப்படையிலும் இந்த அணியை மீண்டும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம இப்போ அது டீ கடையாக இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை ஒப்பீடு பண்ணிட்டே இருக்கும். ஒரு தேசம் குறித்த அரசியல் பேசுறப்ப சீனா, இந்தியா இந்த இரண்டு நாடுகளையும் ஒப்பிட்டு நம்ம பேசிட்டே இருக்கோம். அதனுடைய சீனாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய வளர்ச்சி, யார் முன்னணியில் இருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம விவாதிச்சுட்டே இருக்கோம். இந்த விவாதம் அதைத்தான் நடத்தப் போகிறது. சீனா, இந்தியா வளர்ச்சிக்கு எது சரியான பொருளாதார முறையை கொண்டிருக்கிறது? நான் மீண்டும் சொல்றேன், பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த பாதை மிகவும் சரியான பாதை? இந்திய பாதையா, சீனா பயணிக்கும் அந்த பாதையா? சைனீஸ் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அவங்க டக்குன்னு கொண்டு வந்துருவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 1979 வந்து ஒன் சைல்ட் பாலிசி. அது பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக அவங்க கொண்டு வந்தது. 30 years later they have realized the side effects. அதாவது ஒரு ஏஜிங் பாப்புலேஷனோட லயபிலிட்டிஸ் they have to deal with it. And also அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூமன் டிராஃபிக்குக்கும் அந்த மேல் செக்ஸ் ரேஷியோக்கும் ஒரு பெரிய டிபெண்டன்சி ரேஷியோக்கும் ஒரு பெரிய ஃப்ளா கொண்டு வருதுன்னு 30 years later இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் அந்த டாப்பிக்கை எடுக்கும் போதே ஒரு டிஸ்கஷன். இங்கே வந்து ஒன் சைல்ட் பாலிசி 4 பேர் கத்துனான்னா 10 பேர் கத்துறான், அது கூடவே கூடாது, தப்புன்னு அங்கேயே அது விட்டாங்க. ஸோ இந்தியாவோட 2025 பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்றது வந்து அந்த யங் பாப்புலேஷன், ஒர்க்கபிள் பாப்புலேஷன், எவ்வளோ பேர் வேலை செய்ய முடியும், அந்த இளம் பாப்புலேஷன் தான் இந்தியாவை வந்து தலை தூங்கி வைக்க போகிறது, சைனாவை கீழேயும் கொண்டு வர போகுது. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இது வந்து ரொம்ப நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த எக்கானமி மேலே போகுதுன்றது எப்படி அனலைஸ் பண்ணுறோம்? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம எப்போ அனலைஸ் பண்ணிட்டு அந்த வீக்னஸை அட்ரஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த எக்கானமி மேலே போகும். இப்போ இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இருக்கிறனால அவங்க வந்து அந்த நீட்ஸ், அந்த என்ன கஷ்டம் அந்த கண்ட்ரியில் என்ன இந்த எக்கானமிக்கு என்ன தேவைன்றதை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு லிபர்ட்டி கொடுக்குறோம், அதனால அது ப்ரெஸ்ஸில் வருது. இதே சைனாவில் இந்த பெரிதும் பெரிது கேள், நம்ம சிஸ்டம் தப்பா கரெக்டா நான் உங்களால் ஆர்கியூ பண்ண முடியுமா? நம்ம எல்லாரும் ஜெயிலில் இருப்போம் சார், முடியவே முடியாது. அங்கே தப்பா ரைட்டான்னு கூட பேச்சுமே இல்லாத ஒரு கண்ட்ரி எப்படி முன்னேறும்? ரம்யா, டைம் அப். பொருளாதார வளர்ச்சிக்கு எது சரியான பாதை? இந்தியா பயணிக்கும் பாதையா, சீன பாதையா? யார் பேச போறீங்க? பெரியார் பல்கலைக்கழகம். இப்போ இந்த சைனா, இந்தியா ரெண்டும் ஏன் கம்பேரிசன் பண்ணுறேன்னு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம். ஏன்னா ரெண்டுமே ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம் வந்து இந்தியா வந்து 1947, அவங்க வந்து 1949. ஸோ இந்த 2 வருஷம் வந்து அதாவது ஜப்பானிய காலனி ஆதிக்கத்திலிருந்து முற்று முழுதாக அவங்க வந்து வெளியே வந்தது. பிரிட்டிஷாராக நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன காலகட்டம். ஓகே, இப்போ ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சி வந்து அதனுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்மெண்ட் வந்து இந்தியாவை விட சைனாவில் மாவோ கொண்டு வந்த சீன முறையிலான விவசாய புரட்சி அதுதான் காரணம். ஒரு பசுமை புரட்சி கொண்டு வந்து அதில் வந்து அனைவருக்கும் ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அங்கே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1970க்கு அப்புறம், அதாவது மாவோ வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தில் கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலிமா வந்தது தான் இப்போ இந்த 30 வருஷத்தில் வந்த டிராஸ்டிக் சேஞ்ச். நீங்கள் வந்து மாவோயிஸ்ட் அந்த இதில் வந்து ஒரு பெரிய புரட்சி வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சுன்னு சொன்னது பெரிய தப்பு. மாவோயிஸ்ட் ரூலில் 1958 ஒரு பெரிய ஃபெமைன் வந்து அந்த சைனீஸ் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. ஓகே, அண்ட் அமிர்த்யா சென்னோட நீங்கள் ஒர்க்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பெரிய ஃபெமைன் வர சான்ஸே கிடையாது. பிகாஸ் த டெமோக்ரஸி வில் நாட் அலோவ் இட். ஸோ அண்ட் சைனாவோட க்ரோத் வந்து
அது வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இருந்தாலும் அதோட லேண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் டெமோக்ரஸி இன் இந்தியா வில் ப்ரொவைட் அ சாஃப்ட் குஷன். அது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்தாலும் டெமோக்ரஸி அதை காப்பாற்றிக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னதான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாலும் சைனாவில் இப்போ லேட்டஸ்ட் ஏன் சைனாவோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி பிக் கொஸ்டின் மார்க்னு சொல்கிறாங்கன்னா, people of China are highly suppressed. அவங்க சஸ்டைனபிலிட்டி ஆங்கிள்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, நான் அதுக்கு தான் வரேன். people of China are highly suppressed. அதனால அங்க நிறைய வெப்சைட்ஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. Facebook சைனால கிடையாது. politically sensitive information is not available to them. human rights, human development இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கண்ட்ரில நீங்க வாழ்வீங்களா? அங்க வந்து ஒரு எதுவுமே ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டூலா பார்க்குற ஒரு கண்ட்ரியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யூ ஆர் அ ஹேண்டிகேப் பர்சன் இன் தட் கண்ட்ரி. அது நிச்சயமா ஒரு சப்ரேஸ் பண்ண அந்த தட் கண்ட்ரி வில் டெஃபினெட்லி ரிவோல்ட். ஏன்னா அங்கே இருக்கிறவன் யோசிக்கிறவன், அவன் நிச்சயமா யோசிப்பான், he will overthrow that government. ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற கவர்மெண்ட் நிச்சயமா it will definitely not have a good future. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஆமா. ஓ, அங்க எப்போ வந்து ஸ்ட்ரக்சர் நான் பேசுற ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல கம்யூனிஸ்ட் இதுல வந்து பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்றீங்க, ஜனநாயக முறையில பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்றீங்க. இப்போ அவங்க வந்து டெமோக்ரஸியை பயப்படலைன்னா ஏன் யாஹூ சாட் ரூம்ல இருந்து டெமோக்ரஸின்ற வேர்ட் டைப்பே பண்ண முடியாத அளவுக்கு அவன் பண்ணிட்டானா? வாட் கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா, அது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் செட்டப் பண்ண ஃபயர் வால். அதாவது அவங்க பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து வேர்ல்ட் வைடா ஆக்சஸே பண்ண முடியாது. விக்கி லீக்ஸ் சைனால கிடையாது, ஃபேஸ்புக் சைனால கிடையாது. ஏன்னா புரட்சி ஏற்படும் எந்த வெப்சைட்டுமே அவன் என்கரேஜ் பண்றது இல்லை. பிகாஸ் ஹி இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் டெமோக்ரஸி, ஹி இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் தி இன்ஸ்டெபிலிட்டி. சைனா வந்து ஒரு சுயசார்பு கொண்டு இன்னும் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து பன்னாட்டு முதலாளிகளுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அடமானம் வச்சுட்டு இருக்கும், அவ்வளோதான். இந்த நிலை தொடர்ந்தா இதை விட மோசமான நிலைக்கு தான் நம்ம போவோம். ஓகே, புகழேந்தி சார். என்னுடைய கருத்தை வந்து ஃபஸ்ட்டு சீனாவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நான் சைனா அடிக்கடி போய் எனக்கு வந்து ஒரு வெறுமை உணர்வு தான் வந்துருச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்தியா இது மாதிரி வருமா? முக்கியமான விஷயம் பார்க்க போனால் வந்து சைனாவோட அப்ரோச்சும் இந்தியாவோட அப்ரோச்சும் பயங்கர டிஃப்ரெண்ட். இந்த நாட்டில் வந்து ஜனநாயகத்தினால வந்து பல காரியங்கள் செய்யப்படலை அப்படின்னு சொன்னோம். உதாரணத்துக்கு எடுத்தோம், சைனாவில் வந்து ஒரு ரோடை வந்து அகலப்படுத்தும், அந்த ரோடில் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, இதை வந்து 6 லேன் ரோடு ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து 6 லேன் ரோடு இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து 6 மீட்டர் ரோடு அகலப்படுத்தினா கூட முடியாது. நான் இந்தியனாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகா, அடுத்த போது அழகான ரோடு வந்திருக்குன்னு. ஆனால் அதே அங்கே குடியிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஸோ அதனால வந்து 2 அமைப்புகளும் வேறு. இவங்களும் வந்து பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி குட். இந்த டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட் நிற்கிறது. அவங்க வந்து மை சஜஷன் ஸ்ட்ராங்காக இல்லைங்க, சொல்கிறத பற்றி கவலை இல்லை, எல்லாம் பேச்சு தான். நிற்கும் போதே பொய்யக்கூட வந்து உண்மை மாதிரி தைரியமாக அடித்து சொல்லணும், அதுதான் வந்து பேச்சு திறமை. அதனால் தைரியமாக பேசுங்க. நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, நீங்கள் மிஸ் பண்ணீங்க, அவங்க சாலிடாக அடிச்சிட்டாங்க. தேங்க்யூ சார். ஜனநாயகம் என்னும் அமைப்பு நமது பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று ஒரு தரப்பும், உறுதுணையாக இருக்கிறது என்று மறுதரப்பும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பெரியார் பல்கலைக்கழக மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் இந்திய ஜனநாயகம் குறித்த வித்தியாசமான தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். நம்ம இந்த கட்ட விவாதத்தில் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, இந்த ஜனநாயக அமைப்புகள் தான் ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும்? ஆம், இல்லை. ஒரு திடமான பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை? எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ற எனக்கு உரிமை தேவை. அதே மாதிரி என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதை பாதுகாக்கிற ரைட்ஸ் எனக்கு தேவை. அண்ட் வைட்லி அக்செப்ட், எல்லாராலையும் அக்செப்ட் பண்ற ஒரு கவர்மெண்ட் தேவை, ஒரு திடமான கவர்மெண்ட் தேவை. இது எல்லாமே வந்து டெமோக்ரஸில ஒரு நேச்சுரலாவே இருக்கு. பட் ஆனா ஒரு நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல இது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா சஸ்டைன் பண்றாங்க. இது வந்து அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலா வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் பண்ணி எந்த ஒரு கவர்மெண்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் டு டெமோக்ரஸி இருக்குன்னா அதோடைய growth அப்படின்றது கண்டிப்பா அதிகமா இருக்கும்னு நான் சொல்றேன். இதுக்கு
இதுக்கான அழகான எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து 45 இயர்ஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்ல இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் அந்த இடத்துல சாதிக்கல. அதாவது ஒரு கவர்மெண்ட்ன்றது எந்த இடத்துல ஒரு லெஜிட்டிமசி இருக்கிறோ அந்த இடத்துல ஒரு சஸ்டைனபிள் பாலிசிஸ், ஒரு நல்ல ஒரு திடமான பாலிசி என்னால மேக் பண்ண முடியும். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு 1000 டயலெக்ட்ஸ், ஒரு 18 மேஜர் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு பரந்த டைவர்சிட்டி இருக்கிற ஒரு நாடு. இதுல நிறைய சோஷியல் குரூப்ஸ் இருக்கு. இந்த சோஷியல் குரூப்ஸ் எல்லாம் ஒரு டிஃபரன்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு ப்ரெடிக்டபிள், ஒரு இன்க்ளூசிவ், ஒரு பார்ட்டிசிபேட்டரி வே மூலியமா இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் என்னால் சரி பண்ண முடியும். முதல் இந்தியாவோட ஹிஸ்டரி போகலாம். அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷர்ஸால பயங்கர மோசமான முறையில் சுரண்டப்பட்ட நாடுன்னே சொல்லுவேன். அதாவது பிரிட்டிஷ்கர்ஸ் விட்டு போனது அப்புறம் ஒரு அன்டைஜஸ்டட் பார்ட்டிஷன், ஒரு ஒரு தெளிவே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், அதே மாதிரி எங்கெங்க பார்த்தாலும் வந்து ஒரு வயலன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு ரஃப்பான பாதை, இது ஒரு ரொம்ப கடினமான பாதை அப்ப நினைச்சாங்க இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த டெமோக்ரஸின்ற சிஸ்டம் ஆஃப் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்தியாவை நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. அது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அது மக்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயக முறை, அது ஒரு புது விதமான ஒரு ஜனநாயக முறை தான் நிலவுது அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று ஜனநாயகம் சம்மந்தமாக வந்து பெரியார் சொல்லும்போது சொல்லுவார், அதாவது ஜனநாயகம் என்பது காளிகள் அயோக்கியர்கள் எப்படியாவது பணம் பதவி சம்பாதிக்கும் பணக்காரர்கள் பதவியாளர்களோட ஸ்தாபனமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் வந்து ஜனநாயக முறையை தொடர்ச்சியாக பெரியார் எதிர்த்திருந்தார். எந்த ஜனநாயக முறைனா இந்திய ஜனநாயக முறை. காலனி ஆதிக்கத்தில் ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிஸ்டம் இருந்தது. இப்போ இருக்கிற கலெக்டர் முறை கூட அதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அந்த கலெக்டர் முறை வந்து முத உருவாக்குனது ஆங்கிலேயர்கள். ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க போனப்புறமும் அதே முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் அவரை நான் கேள்வி கேட்க முடியாது, ஆனால் வந்து அவர் மக்களுக்காக இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மக்களுக்காக இருக்கிறவரை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. இது எங்கே ஜனநாயக முறை இருக்குது? அதாவது ஜனநாயக முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நிர்வாகத்துக்குள்ளேயும் தேர்ந்தெடுக்கிற உரிமையும் அதன் ஊடே திருப்பி அளிக்கிற உரிமையும் வேணும். அப்போ தான் வந்து அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது முழுமை பெறும். தேர்ந்தெடுக்கிற உரிமை, திருப்பி அளிக்கிற உரிமை. சிஸ்டம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. அரசியல் சிஸ்டம் யாருக்கானதாக இருக்கா? அது மக்களுக்கானதாக கிடையாது. அது வந்து பணக்காரர்களுக்காகவும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறதுக்காகவும் ஏழைகள் மீண்டும் ஏழைகள் ஆகிறதுக்காகவும் தான் இருக்குது. அந்த ஒரு முறையில் தான் இருக்குது. இதுதான் வளர்த்துட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி, அதாவது அது கரப்ஷன் அப்படின்ற டெமோக்ரஸில் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொன்னதை நான் பார்த்தேன். டெமோக்ரஸின்ற சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரு மக்களுக்கு வந்து அக்கௌண்டபிள், யார்கிட்டயோ போய் நீங்கள் பதில் சொல்லணும். எதிர்கட்சி இருக்குது, ப்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்துலேயே இவ்வளோ கரப்ஷன் இருக்குன்னா வேற ஒரு நான் டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் அவர் வேறு எந்த சிஸ்டம் கொண்டு வந்தால் ஒரு சிஸ்டமில் நீ யாருக்கோ பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து கரப்ஷன் அங்கே கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இல்லைனா எப்படி அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது அதிகமாக இருக்கும்? ஓகே, பதில் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் அவர் ஒத்துக்கிட்டாரு, இங்கே வந்து கரப்ஷன் இருக்குது அப்படின்னு. அது ஓகே, எந்த இது கொண்டு வந்தீங்கன்னா கரப்ஷன் இல்லாமல் கொண்டாட முடியும்? அடுத்த கேள்வி. அதாவது நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சமுதாயம் இதுக்கு தகுந்த மாதிரி சுயசார்பு மிக்க பொருளாதார வளர்ச்சியை முதல்ல உண்டு பண்ணணும். அது எப்படியாப்பட்ட பொருளாதார வளர்ச்சினா, இப்போ அந்நிய முதலீடு உள்ளார முழுக்க நுழைச்சிக்கிட்டு ஐடி துறையை நம்ம அப்படி பூஸ்டப் பண்ணிட்டு இந்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அதுக்கு நேர் எதிராக இருக்கிற விவசாயத்துறையை சுத்தமாக நம்ம மறந்துட்டோம். இந்தியாவோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்தியா வந்து பேசிக்கலி வந்து வேளாண்மையோட நாடு. அந்த வேளாண்மையோட முதுகெலும்பு வந்து உடஞ்சிருக்கு. அதை வந்து நிமித்த முடியாம நிலைமையில நம்ம இருக்கோம். அது முதுகெலும்பு உடஞ்சிருக்குன்னு இன்னைக்கு போராட்டம் நடத்துறதுக்கு உங்க உரிமை கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு மத்த கவர்மெண்ட் அத நீ போராட்டமே எழுப்ப முடியாது. போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை கொடுத்துட்டா இப்போ நம்பர் 1 கவர்மெண்ட் இப்போ யார் வந்து டெவலப்மென்ட் ஹையா இருக்கா? லக்சம்பர்க் தான். லக்சம்பர்க் இஸ் a democratic country. அங்க லிட்டரசி ரேட் அதிகமா இருக்கு. கொடுத்துறதுக்கு உரிமை கொடுத்துட்டா பொருளாதாரம் வளர்ந்துருமாங்க? சொல்லுங்க. ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இரும்பு கரம் கொண்டு அவர் சொன்ன மாதிரி வந்து போராட்டம் ஒன்று எந்த தீர்வும் கிடைச்சது கிடையாது. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறது தான். இன்னும் வந்து இராம் ஷர்மிளா அம்மா வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. தனபால்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் வந்து ரஞ்சித் தொடர்ந்து ஜனநாயக அமைப்புகள் வந்து நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுங்கிற பாதையில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உங்களுடைய தரப்பு வந்து உதவாது அப்படிங்கிறது. உதவாதுன்னா வேறு எந்த அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும்? அதான் சார், மக்கள் வாக்களித்து அதே நேரங்களில் மக்கள் திருப்பி அழைச்சிக்கிட்டு மக்கள் நீதிமன்றங்கள் உருவாக்கிக்கிட்டு மக்களுக்காக மக்கள் ரீகால் புரியுது, திருப்பி அழைப்பது புரியுது. இப்போ மக்கள் நீதிமன்றம்னா
இல்லை மக்கள் வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா மக்கள் ஒரு குழுக்களே வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தீர்ப்பு. நீங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல ஒரு டோட்டல் அனர்க்கி மாதிரி இருக்கு. அதாவது யார் வேணாலும் மக்கள் நீதிமன்றம்னா நம்ம 4 பேர் சேர்ந்து. சார் நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியின் போக்குல ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் போக்குல தான் நடக்க ஒரு விஷயம். அது வந்து உருவாக்கல இங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல இப்ப நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய முறையை இன்னொன்று என்னன்னா சார், ஒரு குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா இந்தியா சைனா அதாவது ரெண்டுமே காலனி ஆதிக்கிட்டு இருந்த கீழே நாடுகள். அப்படி இருக்கும்போது மாவோ கொண்டு வந்த ஒரு சில பொருளாதார திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதன் மூலிமா இது பண்ண முடியும். ஆனால் சைனா இப்போ இருக்கிற தன்மையை நான் வந்து பேசலை. அந்த ஒரு இங்கே வந்து இன்னும் நிலப்பிரபுத்துவ தன்மை இன்னும் இருக்கு, இன்னும் ஜாதி அமைப்பு முறை இன்னும் இருக்கு. அந்த அடிப்படையில் அதுக்கு மேல இருந்து கட்டமைக்கப்படணும். ஜாதி இல்லாத சமுதாயம் உருவாக்கப்படணும். அப்பதான் ஒரு சமூக சமத்துவம் உருவாக்கப்படும். அது எல்லாமே புரியுது. அது எல்லாவற்றையும் இப்ப இருக்கிற அமைப்பு முறையால கொண்டு வர முடியாது. அதனால வந்து அதுதான் உங்களுடைய தரப்பு. ஆனா எனக்கு இப்போ வந்து ஜனநாயக அமைப்பின் முறையின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, அப்படி முடியாது அப்படிங்கிறீங்கன்னா அது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு பொது உடைமை சமுதாயமாக அல்லது ஒரு இன்றைய சீனா சமுதாயம் ஒரு மாசேத்துங்குடைய கம்யூனிச பொது உடைமை சமுதாய முறை மூலமாக இந்தியாவில் ஒரு நிலையான பொருளாதார அமைப்பை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல அப்படிதான் சார் நினைக்கிறேன். உங்களுடைய வாதம் பிடிச்சிருந்து ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களை வந்து மேற்கொண்டு உங்களை நிறைய பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில கேள்விகள் கேட்டேன். நீங்க இந்த வாதத்தை இன்னும் வலுவாக ஆரம்பத்திலே எடுத்து வச்சிருக்கலாம். உங்களுடைய வாதத்தை பத்தி நான் குறைய சொல்ல போறது இல்லை. என்னுடைய கருத்து மாற்றாக இருக்கலாம். ஆனா நல்ல வலுவா வாதாடினீங்க. இந்த சுற்றுல வந்து விவாதம் ஒரு நல்ல இணையாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பெரியார் பல்கலைக்கழக மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிதுனும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதுனும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு ஏணியா இருந்திருக்கு நம்ம பார்க்க போறோம். டெமோக்ரஸி வந்து ஹியூமன் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஹியூமன் ஃப்ரீடம் இப்போ நான் ஒரு சின்ன இது இங்கே கான்ஃப்ளிக்ட் என்ன வருதுன்னா, அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியவன். அதாவது 6 அறிவு கடவுள் அவனுக்கு படிச்சது அதுக்காக தான். ஆனால் ஒரு ஸ்பூன் ஃபெட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு ரோபோட்ஸை வந்து மனிதர்களை பார்க்காதீங்க முதல்ல. ஸோ ஒரு மனிதன் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவனோட இன்னோவேஷன் அண்ட் ஆல் தோஸ் கிரியேட்டிவ்னஸ்க்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். ஸோ அது வந்து டெமோக்ரஸி ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்னொன்று வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து ஸ்லக்கிஷ் அண்ட் ஸ்லோ அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. அப்படியே சொல்ற எக்கனாமிக்ஸ் தான் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்தியாவோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. கினி கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த இன்இக்வாலிட்டி, அதாவது நம்ம இந்த ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்இக்வாலிட்டி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு காலத்தில் இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேல இருந்தது. இப்போ வந்து வெறும் 37% தான் இருக்கு. எதனால அப்படின்னா டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். அதாவது மேல்தட்டு மக்களும் ஒருத்தங்க தான், கீழ்த்தட்டு மக்களும் ஒருத்தங்க தான். நாங்க வந்து உடனே 0% ஆக்கல, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். இப்படியே ஒரு முன்னேற்ற பாதையில் நாங்க போயிட்டு இருந்தா இந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் வச்சு நாங்க அதை ஒரு காலத்துல 0 ஆக்குவோம். ஸோ டெமோக்ரஸியில் என்னைக்குமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்குங்கிறத நம்ம முதல்ல பேச முடியாது. இந்த ஜனநாயகத்தை வந்து முழுமையான ஜனநாயகம் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஒரு போலி ஜனநாயகம் தான். கடந்த 25 வருஷத்துல கட்சிகள் ஆரம்பிக்கிறதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. யாரு வேணா கட்சிகள் ஆரம்பிக்கலான்றதுனால ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் பிடிச்சிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தனிப்பட்ட கட்சிகள் ஆயிடுச்சு. அதனால எப்பவுமே அமைகிற அரசாங்கம் நிலையற்ற அரசாங்கமா இருக்கிறதுனால எந்த விதமான பொருளாதார திட்டங்களையும் முழுசா நிறைவேற்ற முடியதில்லை. ரெண்டாவது, இந்த அரசாங்க முறை, அதாவது மக்கள் ஓட்டெடுக்கிற இந்த அரசாங்க முறை தனி மனித வழிபாட்டை மிக அதிகமாக ஆதரிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் வந்து தங்களுடைய சுய மதிப்பீட்டை வந்து குறைத்து விடுகிறது அப்படின்றது என்னோட வாதம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து அரசியல்வாதி கைகளோ மக்களுடைய கைகளோ கிடையாது. இது பண முதலைகளோட கையில் இருக்குது. பெரிய பதவியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி தீர்மானிக்கிறது வந்து மக்கள் மட்டும் கிடையாது, பணக்காரங்க தான். ஏன்னா அவங்க கொடுக்குற பணத்தில் தான் இவங்களால தேர்தலில் நிற்க முடியுது. சரிங்களா? அப்போ ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவன் மக்களுக்கு ஃபேவரா செய்வாங்களா, இல்ல வந்து பணக்கார அவங்களுக்காக பண முதலீடுக்காக செய்வாங்களா? அதாவது ஒரு கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் வந்து நாட் ஜஸ்ட் பை மெஷர்ஸ் ஆஃப் மணி. மணி இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பட் அதை மீறி சில சோஷியல் காசஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து டெமோக்ரஸி, இந்தியன் டெமோக்ரஸி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கு. கம்பேரிட்டிவ்லி டெரரிசம் இந்தியாவில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி. வி ஆர் இன் ரீசன்ட் செக்ஸ். அண்ட் அந்த ஃப்ரீடம் பற்றி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோட கட்டெயில்மெண்ட் இருக்கு. வாட் இஸ் ஃப்ரீடம்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரோட
போர்ஷன்ல போயிட்டு நம்ம போக் பண்றது இஸ் நாட் ஃப்ரீடம். எவ்ரி ஃப்ரீடம் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிட்ஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதை ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்க உடனே வந்து அரசியல்வாதிகள் மேல குறைய போடுறீங்க. The constitution has given you enough rights to talk against them. இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரைவேடைசேஷன்ங்கிறது பணம் அப்படிங்கறத மீறி how has it improved the standard அப்படிங்கறத நீ பார்க்கணும். ஒரு எஃபிஷியன்சி ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போட்டியா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கமிங் டு த ஸ்டாண்டர்ட். திஸ் இஸ் வாட் அ சொசைட்டி நீட்ஸ். ஒரு பப்ளிக் செக்டார் can't handle everything. அதை நம்ம வந்து மாடுலரைஸ் பண்ணி ஒரு பிரைவேட் செக்டார் கிட்ட கொடுத்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ட் கம்யூனிட்டியில ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டப் பண்றோம். நீ பெருசா நான் பெருசாங்கிறத விட the coexistence is what democracy teaches. Our democracy teaches tolerance. Thank you. அதாவது கடந்த 1970 நம்மளோட அந்நிய முதலீடு எவ்வளோ இருந்துச்சுன்னா 45 மில்லியன் இருந்துச்சு. ஆனால் 1999 2001 மட்டுமே 4443 மில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. தனியார் மயத்தை ஆதரிக்கிறோம், தனியார் வேணும். தனியார் மயம் எதில் ஆதரிச்சிருக்காங்கன்னா தண்ணீரில், மின்சாரத்தில், தாது வளத்தில், வேளாண்மையில், நிலத்தில், தொலைத்தொடர்பு, கல்வி, நலம், இப்படி இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவைகள் எல்லாத்துலேயுமே தனியார் மயம் புகுத்திட்டா சராசரி மக்களுக்கு எப்படி அது கிடைக்கும்? இப்போ இந்த அளவுக்கு மோசமான ஒரு பொருளாதார தன்மைக்கு கீழே தான் வந்து நீங்கள் சொல்கிற வளர்ச்சி வந்து கட்டமைக்கப்படுது. அது வந்து தேவையில்லாத வளர்ச்சி. முதல்ல நம்ம நாட்டில் தன்னிறைவு ஏற்படணும், சுயசார்பு ஏற்படணும். நம்ம முதல்ல தன்னிறைவாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது சம்மந்தமாக வந்து நுகர்வு சம்மந்தமாக முதல்ல தேவையே இங்கே எல்லாத்துக்கும் தீரல. அதுக்கப்புறமேட்டு நுகர்வு சம்மந்தமாக பேசுவோம். இந்த சிஸ்டம் பணக்காரங்களுக்காகவும் முதலாளிகளுக்காகவும் தான் இருக்கு. பத்ரி சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சீனாவுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது சில விஷயங்கள். ஏன்னா அவர்களுடைய வருமானம் முழுக்க ஏற்றுமதியின் காரணமாக வருது. அவர்கள்ட்ட இன்டர்னல் கன்சம்ஷன், உள்நாட்டுக்குள்ளே அவர்கள் நுகர்வது குறைவாக இருக்குது இந்தியாவோட ஒப்பிடும்போது. சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதிகம் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு மாற்றாக இந்தியாவில் வங்கிகள் வந்து நல்ல வலுவாக இருக்குது. ரிசர்வ் வங்கியும் அந்த மானிட்டரி பாலிசியெல்லாம் ரொம்ப வலுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் சீனாவில் இன்றைக்கு இருக்கும் பொழுது, இந்த பலவீனங்கள் இருக்கும் பொழுது சீனா மிக வேகமாக முன்னோக்கி போக முடியும்னு நினைக்கிறீங்களா? சைனாவுடைய ஒட்டுமொத்தத்தை நான் ஆதரிக்கலாம் பேசுகிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க சில கொள்கைகள்லாம், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வந்து ஓரளவுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிற உண்மை தான். இல்லைன்னு சொல்ல, மாற்றம் வரலாம், அதுலேயும் இல்லை அன்ஸ்டேபிளாகவும் போகலாம். கேள்வி வந்து வளர்ச்சிக்கு எது சரியான பொருளாதார முறை, சீன முறையா அப்படின்னு கேட்குறப்ப வந்தது அது கேள்வி. அதை அப்படியே மாற்றி நான் ரம்யாட்ட கேட்குறேன். இப்போ வந்து இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவுடைய வளர்ச்சி பாதைக்காக செய்யக்கூடிய எல்லா திட்டங்களையும் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கடந்த ஒரு வருடத்தை பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாகிட்டே போகுது. அந்த பணவீக்கம் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து வட்டி விகிதத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதன் விளைவாக நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய நம்முடைய உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டர், அதோடைய உற்பத்தி கடுமையாக குறைஞ்சிருக்கு. அதே சமயம் பணவீக்கம் இன்னும் குறைஞ்ச பாடும் இல்லை. இப்போ இப்படியே போயிட்டுருக்குமா? இப்போ வந்து நம்முடைய ரிசர்வ் வங்கியினால் நிஜமாகவே இப்போ அவங்க போய்கொண்டிருக்கக்கூடிய முறையினால் இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை தொடர்ந்து கொண்டு போக முடியுமா? ஆர்பிஐ அடாப்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மார்க்கெட் ஓரியன்ட் அப்ரோச். அதாவது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக அவங்களால. நீங்கள் மார்க்கெட்னு எதை சொல்கிறீங்க? அதாவது இப்போது கரண்ட்டாக இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்து ஆர்பிஐ வந்து அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நேஷன் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்க்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய திறமை ஆர்பிஐக்கு இருக்குது. இல்லை, நான் கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான் கேட்டேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஓவர் நைட்லாம் நம்ம மாற்றுறது கிடையாது. பட் ஐ டேக் யுவர் ஆன்சர். அதாவது ரிசர்வ் வங்கினால் தன் போன திசையை வந்து மாற்றிக்கொண்டு செயல்பட முடியும் அப்படிங்கிறத. நம்ம ஜனநாயக முறை வந்து நல்லா தான் இருக்குது, வேணால் அங்கங்கே சில மாற்றங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு. அவங்க வந்து வலுவான ஒரு கேள்வி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து சரியாக வரலை. உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு எலெக்டட் மேயர் அல்லது சேர்மன் முனிசிபாலிட்டிலாம் இருக்கார். அதே சமயம் கலெக்டர் அப்படின்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் நியமிக்கப்படுறார். யார்கிட்ட உண்மையில் அதிகமான அதிகாரம் இருக்குது இன்றைக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு அதிக பவர் இருக்குங்களா இல்லை மேயருக்கு அதிக பவர் இருக்குங்களான்னு கேட்குறீங்க. நம்ம கலெக்டர்ன்ற ரோல் வந்து
இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தது நீங்கள் செயல்படுமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளாட்சியில் அந்த பவர் அவரோட பவர் அதிகப்படுத்தினா இப்போ இருக்கிற முன்னேற்றத்தோட அதிகமாக முன்னேற்றம் இருக்கலாம். திருச்சி சிவா அவர்கள். ஜனநாயகத்திற்கு மாற்றாக பேசிய தோழர்கள். ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நிறைய தனியார் மயத்திற்கு வழிவிட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். தனியார் மயத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஜனநாயகத்தில் ஆட்சி பொறுப்பை வைத்திருக்கிற ஒருவரே பொது உடைமை தத்துவத்தை செயல்படுத்தலாம். வங்கிகளை தேசிய உடைமையாக்கியது இந்த ஜனநாயகத்தில்தான். தமிழ்நாட்டில் பேருந்துகளை தேசிய உடைமையாக்கியதும் இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான். ஆக இந்த ஜனநாயக முறை என்பதுதான் தனியார் மயத்திற்கான காரணம் என்ற உங்களுடைய வாதம் வலிவில்லாமல் போனது. ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு பேசுகிறீர்கள். நீங்கள் சொன்ன ஷர்மிளா உதாரணம் இப்போது மிக அழகாக அதை இங்கே உணர்ச்சி பூர்வமாக சொன்னீர்கள். இதுதான் ஜனநாயகம். நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள், ஊடகங்கள் அதற்கு வெளிச்சம் போடுகின்றார்கள். எங்களை போன்றவர்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் குரல் கொடுக்கின்றோம். அரசாங்கம் வணங்க வேண்டிய நிலைக்கு ஆளாகும். நீங்கள் அறியாத ஒன்றல்ல. உரிமைகளை பயன்படுத்துங்கள், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து இருப்பதை சிதைத்து விடாதீர்கள் என்பதுதான். தேங்க்யூ சார், நன்றி. புகழேந்தி சார். கொடுக்கப்பட்ட தலைப்பு பொருளாதாரம், மனிதாபிமானம், மனித நேயத்தை பற்றி எதுவும் இல்லை. பொருளாதாரத்தை பொருளாதாரத்தாக பார்த்தேன். சைனாவில் காற்று இப்படித்தான் வீச வேண்டும் என்றால் அப்படித்தான் வீச வேண்டும். இந்த நாட்டில் அப்படி கிடையாது. அப்படி பார்க்கும்போது சீனா ஒரு வித்தியாசமான நாடு. அங்கு எல்லாம் வரையறுக்கப்பட்டது. உணவும் உடையும் நல்ல சாலைகளும் இருக்கும் ஒழிய மனித நேயமும் மனித உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. முழுமையாக பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கணும். அந்த வகையில் நம்ம நாடு ஒரு அற்புத நாடு. அதனால நம்ம இருக்கோம். இல்லாட்டி இந்த ஊரை விட்டு போயிருப்போம். தேங்க்யூ சார். பெரியார் பல்கலைக்கழக மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் கடுமையான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி கால் இறுதிக்குள் நுழைய போகிறது தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். ஒரு கடுமையான ஒரு கனமான விவாதத்தை நடத்தி முடித்துவிட்டு ஒரு இறுக்கமான சூழல் நிலவுகிறது. எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? பேனலிஸ்ட் தனபால். தனபால், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எந்த கல்லூரி வெற்றி அடைந்தது? எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? சாய்ராம் பொறியியல் கல்லூரி. சாய்ராம் பொறியியல் கல்லூரி, வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் பெரிதினும் பெரிதுகளினுடைய கால் இறுதிக்கு செல்கிறார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் ஒரு பெரும் விவாதத்தோடு. பெரிதினும் பெரிது கேள்.